நாமினேஷன்ல யாரை சேவ் பண்ணலாம்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நடத்தினாரு. இப்போ சேவ் பண்ணணும்னா நீங்க வந்து ஒரு பச்சை மிளகாய வந்து பச்சையா சாப்பிடணும். வினோத் உள்ள போய் சபரிய வந்து சேவ் பண்ணாரு. அவர் சொன்ன காரணம் ரொம்ப சிம்பிள் தான். போன வாரம் சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் வரும்போது அவர் வந்து கார்ல இருந்து இறங்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவர் வந்து ஃபைனலிஸ்ட் டிடிஎஃப் தியாகம் பண்ணிட்டு அவர் வந்து சாண்ட்ராக்காக வந்தாரு. சோ அதுக்காக வந்து வினோத் வந்து சாப்பிட்டாரு. செகண்ட் வந்து திவ்யா போறாங்க. சோ திவ்யா போய் சாண்ட்ரா அண்ட் சபரிய வந்து சேவ் பண்றாங்க. 2 பச்சை மிளகா சாப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து சபரி உள்ள போய் சாண்ட்ரா அண்ட் கானா வினோத்தை சேவ் பண்ணணும்னு சொல்லி 2 பச்சை மிளகாய் வந்து சாப்பிட்டாரு. சபரிக்கு வந்து ஆல்ரெடி அல்சர் இருக்கு. அல்சர் இருந்துட்டு 2 பச்சை மிளகாய் சாப்பிட்டு வந்து சேவ் பண்ணாரு. மனுஷன் கொஞ்சம் நல்லா வந்தா போல. நம்ம தான் வந்து நடிக்கணும்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே வந்து ஜென்யூனான நல்ல பர்சன் தான் நினைக்கிறேன் சபரி. அண்ட் விக்ரம் உள்ள போய் சபரி அண்ட் சாண்ட்ராவை சேவ் பண்றதுக்காக 2 பச்சை மிளகாயை வந்து சாப்பிட்டாரு. அண்ட் அரோரா உள்ள போய் சாண்ட்ரா அண்ட் சபரியை சேவ் பண்றதுக்காக 2 பச்சை மிளகாயை வந்து அரோரா சாப்பிட்டாங்க. அண்ட் சாண்ட்ரா உள்ள போய் சபரி அண்ட் வினோத்தை சேவ் பண்றதுக்காக 2 பச்சை மிளகாய் வந்து சாப்பிட்டாங்க. ரொம்ப காமனா இந்த இடத்துல இருக்கிற நேம் வந்து பாத்தீங்கன்னா சபரி சாண்ட்ரா. இந்த 2 பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சேவ் பண்ணனும் சொல்லி சாப்பிட்டாங்க. ஓகே, சாண்ட்ரா அண்ட் சபரி வந்து சேவ் பண்ண போறாங்கன்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்த்து இருந்தேன். ஆனா பிக் பாஸ் பிராங்க் பண்ணி இருக்காரு. டைம் பாஸ் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்டா பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து வீட்டுக்குள்ள ஆளுங்களும் இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாரு பிக் பாஸ்.